ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் குறித்து அங்கே சீமையோன்னு சொல்லும் பொழுது, நம்ம உன்னதத்தில் இருக்கிற அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி, நம் தேவன் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அந்த தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி, மகிமையான காரியங்களை செய்யும்படிக்கு, ஹல்லேலூயா, இன்றைக்கு ஒரு அபரிவிதமான ஒரு அபிஷேகம், வெளிப்பாடுகள் சகலத்தையும் அவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் கரங்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம் அப்பா. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவரே சேனைகளின் கர்த்தரானவர். எங்கள் ஆண்டவரை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் சேனைகளின் கர்த்தரை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் நடுவில் எழுந்தருளுவீராக. தேவன் எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் அவருக்கு முன்பாக பறக்கடிக்கப்பட்டு போவார்களாக. புகை பறக்கிறது போல உங்களையும் என்னையும் பகைக்கிற அத்தனை சத்துருக்களும் இன்றைக்கு கர்த்தர் பறக்கடிக்க போகிறார். தமது மகிமையோடு சீனாய் மலையில இறங்கின அதே வல்லமையோடு கர்த்தர் நம்மோடு கூட இறங்கி வர அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவே, நீர் எங்கள் மேல் எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனை விசேஷித்த ஆராதனையாக, மகிமையின் ஆராதனையாக, ஜீவனுள்ள ஆராதனையாக தேவ ஆவியானவரின் மாற்றி தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். வெளியரங்கமான அடையாளங்கள், வெளியரங்கமான அற்புதங்களினால, மகிமையின் காரியங்களால நீர் எங்களை நிரப்ப போகிறீர் ஐயா. அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். என் தேவனாய கர்த்தர் வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அழைத்து வருவீராக. இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்கிற சகல விதமான அந்தகார வல்லமைகளும் உயிர் தெழுந்த ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால ஒன்றுமில்லாமல் போவதாக, என் தேவனுடைய இடிகளும் மின்னல்களும் முழங்குவதாக என்று ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வருது. சாட்சியின் வசனம் என்பது புக் ஆஃப் டெஸ்டினி. நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற பரலோகத்தில் தேவன் நமக்கு கிரியேட்டிவ் லைட்டாக இருக்கும்போது நாம் அவரோடு பண்ண உடன்படிக்கையை பூலோகத்தில், அதுதான் புக் ஆஃப் டெஸ்டினி. அதை டெஸ்டினி படி வாழ்ந்திருக்கிறோமா, எவ்வளவு விலகி போயிருக்கிறோம்? 51ஆம் சங்கீதத்தில் ஆவியானவர் இருக்கிறத தாவீதின் காலத்திலேயே அவன் உணர்ந்தான். ஆவியானவர் கொடுக்கப்படாத காலத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எப்படி? அந்த புக் ஆஃப் டெஸ்டினியில் வாசித்து அவன் கண்டுபிடிச்சதுனால அவனுக்கு அது கிடைச்சது. அதனால அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய காரியங்களில் நாம் எப்படி வாழ்கிறோம், அந்த சாட்சி புக் ஆஃப் டெஸ்டினிக்கும் நாம் வாழ்வதற்கும் எப்படி இருக்கிறது அப்படி அதோடு நம்ம வாழ்ந்தோம்னா புக் ஆஃப் டெஸ்டிமனி வில் கோயின்சைட் வித் த புக் ஆஃப் டெஸ்டினி அண்ட் வி வில் கெட் ஹெவன்லி ரெவலேஷன். வெளிப்பாடு, பரலோகத்தின் வெளிப்பாடுகள் நமக்கு கட்டாயம் வேணும். அதுக்கு தான் கர்த்தருடைய ஜெபத்தில் என்ன வாசிக்கிறோம்? பரலோகத்தில் செய்யப்படுவது போல உம்முடைய சித்தம் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இது ஒவ்வொரு தனி டிசைப்பிளும் செய்யணும். இது ரொம்ப முக்கியமான ப்ரேயர். இந்த ப்ரேயருக்கு என்ன அர்த்தம்னா, பரலோகத்தில் நான் லைட்டாக இருக்கும்போது நீங்கள் எனக்கு சொன்னீங்க, நீ இப்படியெல்லாம் வாழணும், அதுக்குரிய புக் ஆஃப் டெஸ்டினி இது. இந்த புக் ஆஃப் டெஸ்டினியை என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உன் ஸ்பிரிட் மேனில் நான் ஜெராக்ஸ் பண்ணி உள்ளே விட்டேன். அதனால் நீ பூலோகத்துக்கு போனோடனே on earth as it is in heaven, as you agreed in heaven, என்னோடு நீ செய்த தீர்மானத்தின்படி உலகத்தில் அந்த தீர்மானத்தின்படி நான் வாழ்ந்தேன். வார்த்தை மாம்சமானது, வார்த்தை எழுதப்பட்டபடி நடந்தது. அதனால் த வேர்ட் ஆஃப் டெஸ்டிமனி அப்படிங்கிறது நம்ம சொல்கிற சாட்சி. எப்போல்லாம் பிசாசை நம்ம ஜெயித்தோம் அப்படின்னு நம்ம அதுக்கு விளக்கம் கொடுக்குறோம். ஆனால் புக் ஆஃப் டெஸ்டினியில், பரலோகத்தில் நம்ம என்ன தீர்மானம் பண்ணமோ அந்த தீர்மானத்தை பூலோகத்தில் நம்ம நடந்திருக்கோமா, எவ்வளோ பர்சன்ட் நடந்திருக்கோம், அதுதான் புக் ஆஃப் டெஸ்டிமனி. அதனால் 2 காரியம். ஒன்று அவர் செய்தது, ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும்
ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும் உலகத்தில்னு நமக்கு கட்டளையிட்டிருக்காரு. அந்த சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகவே இதில் கர்த்தருடைய சித்தத்தில் 3 இருக்கு. ஒன்று வந்து there are 3 kinds of God's will. Number 1 is geographical will of God. What is geographical will of God? யோனா வந்து நினிவே பட்டணத்தில் போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்பது யோனாவுக்கு உள்ள புக் ஆஃப் டெஸ்டினி. ஆனால் அவன் டிக்கெட் எடுத்து எங்கே போகிறான்? டிக்கெட் எடுத்து தர்ஷீஸுக்கு போகிறான். ஸோ தட்ஸ் நாட் காட்ஸ் ஜியாகிராஃபிக்கல் வில். நான் ஒரு நல்ல சம்பளத்தில் பெங்களூரில் ரேடியோ ஸ்டேஷனில், கிறிஸ்டியன் ரேடியோ ஸ்டேஷனில் வேலை பார்த்தேன். ஒரு நாள் ஆண்டவர் சொன்ன, வேலையை ரிசைன் பண்ணு, திருச்சிக்கு போ அப்படின்னார். geographical will of Jesus is I should leave Bangalore, come to Trichy. நான் சொன்ன உடனே என் மனைவி பிள்ளைங்க, நோ நோ நோ, யூ ஆர் நாட் ஹர்ட் காட், உன் இஷ்டப்படி சொல்கிறேன். ஏய், என் இஷ்டப்படி சொன்னால் திருச்சியை சொல்லியிருக்கவே மாட்டேன். ஹாலிடேக்கு வருவோம், அரியலூர் வந்த உடனேயே வேத்து கொட்டும். எப்படி இன்னும் 10 நாள் திருச்சியில் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்துட்டு திரும்பி ஓடணும்னு 8வது நாளே ஓடிடுவோம். அந்த ஊருக்கே போகணுன்னு சொன்ன உடனே நீங்கள் கேட்டிங்களா, கோயம்புத்தூருக்காவது போகலாம், பெங்களூர் மாதிரி இருக்கு. மை ஜியாகிராஃபிக்கல் வில் இஸ் டு பி இன் ட்ரிச்சி. எனக்கு இஷ்டம் இல்லை. ஆண்டவர் சொன்ன, வேணாம்ப்பா, மாற்றி சொல்லுங்கள் திருச்சி அப்படின்னு. கேட்காத மாதிரி இருந்தேன். மறுபடியும் சொன்னேன், திருச்சி திருச்சி போ. திருச்சியை விட்டு வேற எங்கும் திருச்சி போனால் மலையாளம். அவ்வளோதான். யூ ஆர் கோயிங் அவுட் ஆஃப் த ஜியாகிராஃபிக்கல் வில். ஜென்னி பிளாசாவில் மீட்டிங் நடத்தும். டிஜிஎஸ் தினகரன் ஐயா எனக்கு ஸ்கூல்மேட். அப்போ வந்தபோது அவரை யாருமே கூப்பிடக்கூடாது, அவருக்கு உடல் நலம் குறைவுனால கூப்பிடக்கூடாதுன்னா நான் அந்த கமிட்டியிலேருந்து தலையாட்டிக்கிட்டேன், கூப்பிட மாட்டோம் அப்படி. அப்போது காலையில் அவர் ஃபோன் பண்ணார், தம்பி உங்கள் சர்ச்சுக்கு நான் வரேன். ஆனால் நீங்கள் தயவுசெய்து வர வேண்டாம், ரொம்ப சின்ன லிஃப்ட்டு, கூட்டம் சரியாக இருக்காது, நீங்கள் தயவுசெய்து வராதுங்க, நாங்கள் கமிட்டியில் பேசியிருக்கோம், நீங்கள் வரக்கூடாது. நான் வருவேன். என்ன சொல்லுவேன், எல்லாம் சொல்லி பார்த்தேன், முடியலை. வந்துட்டார். அடுத்த வாரம் போடுறேன் அந்த ஃபோட்டோஸ். வந்துட்டு பேசுகிறாரு. பேசும்போது சொன்னார், நான் ஒரு ஆலயத்தை பார்க்கிறேன், காம்பவுண்ட் சுவர் கட்டப்பட்ட ஒரு ஆலயத்தை பார்க்கிறேன். உனக்கு முதல்ல ஒரு வீடு கட்டுவேன், 2வது ஒரு ஆலயம் கட்டுவேன். இல்லை, புதுசாக சொல்கிறாரு. சாலமோனுக்கு முதல்ல வீடு கட்ட சொன்னார், அதுக்கப்புறம் ஆலயம் கட்ட சொன்னார். அதை மாதிரி எனக்கு சொல்கிறார். என் மனசு சொல்லுது, 2மே நடக்காது. அண்ணன் நல்ல ப்ராப்சி சொல்வார், என்னமோ இது இப்படி சொல்லிட்டாரு. திடீர்னு என் மேலே உள்ள அன்பு அவரை இப்படி சொல்ல வைத்தது. இது அன்பின் தீர்க்க தரிசனம், ஆண்டவர் தீர்க்க தரிசனம் அல்லன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி கையில் காசு இல்லாமல் ஒரு பெரிய வீடு வாங்கணும். எப்படி? அமெரிக்காவிலேருந்து $10,000 நான் வேலை பார்த்த நிறுவனத்திலேருந்து ஒரு நாள் ரிஜிஸ்டர்ட் தபாலில் வந்து ஜோயல் ஆஸ்டின் அனுப்பி வச்சேன். அது பெரிய கதை. கர்த்தருக்குள் அன்பானுள்ள ஜியாகிராஃபிக்கல் வில் வந்து இந்த இடத்துல திருச்சபை நடத்தணும்னு. நான் எந்த ஊழியத்தினாலும் சுவிசேஷகனாக இருக்கிறது எனக்கு ரொம்ப இஷ்டம். என்னுடைய வாலிப நாட்களிலேயே பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸோட ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ். எனக்கு எப்படின்னே தெரில. அவங்களாம் பார்த்தா உலகத்தில் 40 நாடு 50 நாடு சுற்றுறவங்க. நான் முதல் தடவை அமெரிக்காவுக்கு போயிருக்கேன். அவங்களோட என்னையும் பேரை ஃபோட்டோ போட்டு பேச வைக்கிறாங்க. இன்னும் ஆண்டவரை இப்படி என்னையும் உயர்த்திட்டீங்க, வேண்டாம்பா, நம்ம பேசுகிறது ஒன்றும் எடுபடலைன்னா அவங்களுக்கே தெரியும் அந்த ஆர்கனைசருக்கு அவன் பேச்சு எடுபடாது. அவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா, எல்லா ஸ்பீக்கர்ஸும் 6 அடி 2 அங்குலம், நான் 5 அடி 3 அங்குலம். இது என்ன பேச போகுது இந்த எலிக்குஞ்சி லில்லி போட்டான் அப்படின்னு. அவங்க ப்ரோக்ராம் போடும்போது மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் 2 to 3 போடுவோம், அப்போ தான் எல்லோரும் தூங்குவாங்க அப்படின்னு. நான் யாரையும் இது வரைக்கும் உயிரோடு எழுப்பலைன்னா அந்த ஆராதனையில் நிறைய பேரை எழுப்பினேன். ஆராதனை முடிந்ததுன்னு ஒன்று நிறைய பேர் முடிச்சிட கேட்கல. ஆனால் அற்புதம் நடக்க ஆரம்பித்த சமயத்தில் அன்யூஷுவல் திங்ஸ் ஹவ் ஹேப்பன். நியூசிலாந்து போனேன்.
எல்லாரும் எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா, இவன் எவ்வளோ உயரமாக இருக்கான், குட்டையாக இருந்தனால பேச முடியாது. ஆண்டவரே ஏன் நீ குட்டையாக படைச்சிட்டு. நியூசிலாண்டில் போயிருக்கேன், அங்கே ஒரு பெரிய சர்ச். அந்த சர்ச்சில் மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு போய் நான் கேட்டதுக்கு, எங்கள் ஆட்கள் கேட்டதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, மீட்டிங்கா? யார் அந்த ஒரு சின்ன பையன் வந்தானே 5 அடி 4 அங்குலம், அவனா இப்போ மீட்டிங் பேச போகிறேன். ஒன்று நடத்தலாம், எல்லோரும் சாப்பாடு கொண்டு வாங்க, 6 மணிக்கு எல்லாம் பகிர்ந்து சாப்பிட்டுட்டு இந்தியாவை பற்றி சில கேள்வி கேட்போம், அவர் இந்தியாவிலேருந்து வராருல பதில் சொல்லுவார். இதுக்கு தானே சர்ச்சில் மீட்டிங்கு, பாட்லக் மீட்டிங்னு பேர். அது ஒரு பாட்டில் கொண்டு வருவாங்க சாப்பாடு, எல்லோரும் சாப்பிடுவோம். நான் சொன்னேன், ஆண்டவர் இந்த பாட்லக் மீட்டிங்கில் என்னால் பேச முடியாது, என்னை போய் நீங்கள் கேவலப்படுத்துறீங்க இந்த நாட்டில். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஆண்டவர் என்ன மாதிரி ஒன்று செய்யுங்க, என் ஹைட்டை அவங்க பார்க்கக்கூடாது, என் வெயிட்டை தான் பார்க்கணும். உடனே ஆண்டவர் சொன்னார், இந்த கூட்டத்துக்கு மொட்டை அடித்த ஒரு ஸ்திரீ வரும். ஸ்திரீ மொட்டை அடித்து எப்படிப்பா வரும்? நியூசிலாண்டில் எல்லாம் முடி வச்சுட்டு தானே வருவாங்க. நீங்கள் சொல்கிறதே எனக்கு பயமாக இருக்குது. அந்த மொட்டை அடித்த ஸ்திரீயை மேடைக்கு கூப்பிட்டு, ஆவியினால் யூ வில் பி ட்ரங்க்னு ஜெபம் பண்ணு, அப்போ அவங்க ஷி வில் பி ட்ரங்க் வித் த ஹோலி ஸ்பிரிட்னார். நானும் ஆராதனை ஆரம்பிக்க போது பாஸ்டர்லாம் வந்துக்கிட்டு இருக்காரு, நான் பின்னால் திரும்பி பார்க்குறேன், மொட்டை அடித்த யாராக இருக்கணும், ஒருத்தரும் காணும், மொட்டை அடித்தவங்களே காணும். ஆண்டவரே மொட்டை அடித்தவங்க யார் வரப்போகிறாங்க, சீக்கிரம் அனுப்புங்க இந்த மொட்டையை சொல்லிட்டேன். முதல் பாட்டு ஆரம்பிச்சாச்சு. அப்போ எந்திரிச்சு பின்னால் திரும்பினேன். போய் என்னென்னா பின்னால் திரும்பி பார்க்குறாரு யார். என்னை மேடை கூட்டோடனே அந்த தலையில் முடியில்லாத ஸ்திரீ வாங்க, இங்கிலீஷில் சொன்னேன். அந்த அம்மா வந்து கைவிட்டு எடுத்து, ஆண்டவரே நீங்கள் சொன்னபடி லெட்டர் பி அனாயிண்டட். தலையில் அந்த இதை போட்டோடனே அவங்களுக்கு அப்படியே கரக வந்துச்சு. தென் ஐ ஹேட் த கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி. எனக்குள்ள ஆவியின் அபிஷேகம், தீர்க்க தரிசன அபிஷேகம் வந்த உடனே அதை பார்த்தோடனே பாஸ்டர் பாட்லக்கை போஸ்ட்போன் பண்ணிட்டார். முதல்ல ஐயா பிரசங்கம் பண்ணுவார், அதுக்கப்புறம் தான் பாட்லக். நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்தியாவை பற்றி கேள்வி வேண்டாம், அது நாளைக்கு பார்த்துக்கலாம். லஞ்சம் கொடுக்கணுமே, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, இந்த கேள்வி எல்லாம் பெற சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். தப்பிச்சிட்டேன். பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தர் 2 ஆண்டவர் காட்டினார் எனக்கு, 2 மோதிரம் போட்டு ஒருத்தன் வருவான், அவனை கூப்பிடு அப்படின்னு. உடனே somebody has got 2 rings in one hand, please come அப்படின்னு. அங்கே ஒருத்தன் தான், you are a peculiar personality அப்படின்னு. எல்லாரும் சிரிச்சிட்டாங்க, ஏன்னா அவன் பெக்யூலியர் பர்சனாலிட்டி. போன வாரத்தில் நீ பேப்பர் எடுத்து பக்கமாக எழுதியிருக்க, அது ஆண்டவர் கொடுத்தது, அதை நீ டைப் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணின. எழுதினியா? ஆமாம் ஐயா எழுதினேன், பக்கமாக அதை எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது அந்த பாட்லக் வைக்க சொன்னவர், அவர் முழங்கால் படிட்டு, மன்னிச்சிருங்க, பாட்லக் வேண்டாம், கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவரை பற்றி தீர்க்கதரிசனம். ஆண்டவர் உலக மனிதர்கள் கனவீனப்படுத்தினாலும் ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவார். I always daily think about the cross. அந்த சிலுவையில் ஆண்டவர் முடித்த வேலை, அவர் சிந்திய ரத்தம், டெய்லி அதை பற்றி தான் நான் மெடிடேட் பண்ணுறேன். அதை பற்றி, சிலுவை பற்றியே மெடிடேட் பண்ணுறேன். வேறு எதுக்கும் நான் மகிமையை கொடுக்க மாட்டேன். The finished work of Jesus. Apostle Paul throughout the epistles says, our God is a zealous God. வைராக்கியமுள்ள தேவன். அவர் தனது மகிமையை யாருக்கும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். இந்த கடைசி காலத்தில் விக்கிரகம் உண்டாக ஆரம்பிச்சு. பாஸ்டர் ப்ரேயர் கிளாத் கொடுங்க, ப்ரேயர் ஆயில் கொடுங்க. நான் சொல்லுவேன், நான் ஜெபம், இந்த ஆயில் 15 ரூபா கொடுத்து எதிர்த்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின ஆயில், இதுக்கு மதிப்பு கிடையாது, இதுக்கு வல்லமை கிடையாது. இந்த ஆயிலை நீங்கள் போடும்போது, ஆண்டவரே பேரில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்பதை காட்டும்படி இந்த எண்ணெயை போடுகிறேன். எண்ணெயை கடவுள் மாதிரி
அதுக்கு மாலை போட்டு தூக்கி வச்சு தினந்தோறும் அந்த எண்ணெய் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படிலாம் பண்ணிடாதுங்க. அதை ஒரு சிலையாக மாற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆமாம், நான் ஜீவனுள்ள தேவனாக 10 கற்பனைகளை கொடுக்கும்படி அங்கே வனாந்தரத்து மலையில் இருந்த மோசேட்டை கொடுத்து விட்ருக்கேன். இங்கே ஆரோன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆள் ஒரு கோல்டு காப், ஒரு தங்க கன்று குட்டியை செய்து அதை வர்ஷிப் பண்ணான். 3000 பேர் செத்து போயிட்டான். பிகாஸ் அப்போ மோசே வந்து 10 கற்பனைகளை உடைச்சிட்டான். ஃபஸ்ட்டாக ஆண்டவர் விரலினால் அக்கினி கொண்டு எழுதிய அந்த 10 கட்டளைகள் உடைச்சிட்டான். நான் கேட்டேன் மோசேட்ட, மோசே ஆண்டவர் கோவப்பட்டாரா? எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எழுதி கொடுத்தது நீ ஏன்டா உடைச்ச அப்படின்னு கேட்டாரான்னு. அவர் சந்தோஷப்பட்டார். ஏன்? இந்த கற்பனையை நான் கொண்டு போய் கொடுக்கறதுக்குள்ளேயே அவன் உடைச்சிட்டான். அப்போ இது இதுக்கு அதனால் இது உன் வைராக்கியத்தை காட்டுகிறது. அதனால் டோன்ட் மேக் அ கோல்டன் காஃப் அண்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தட் when God is giving you the 2 slabs of commandments. ஆண்டவர் வந்து தம் மகிமை யாருக்கும் கொடுக்க விரும்ப மாட்டார். ஊழியக்காரங்கனே சொல்லிக்கிறான்னு வச்சுங்க, நான் ஜெபம் பண்ணேன் இதுன்னு. ஆண்டவர் தான் செய்கிறார்ப்பா. நான் ஒரு காக்காயை கூட சுகப்படுத்த முடியாது, ஒரு பள்ளி கூட வால் கொடுக்க முடியாது. எல்லாம் கொடுத்தாருன்னா செய்தார்னா ஆண்டவர் செய்கிறார். சரி, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். we should not make anything as an idol. ஆனால் ராங்காக டீச் பண்ண மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு ஐடல் வேணும். அதாவது நம்ம செய்ததில் நமக்கு பெருமை வரணும். ஆண்டவர் சொன்னார், நான் எல்லாம் செய்து முடிச்சுட்டேன், நீ செய்ய வேண்டியது உனக்கு ஒன்றுமே இல்லை. நீ நான் செய்ததில் அதை கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு. அதனால் உன்னதங்களில் சகலவித ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் எல்லாம் இறங்கி வருது. வேறு எதையும் முக்கியத்துவம் கொடுக்காதுங்க. அப்படி கொடுக்கறதா இருந்தால் அதை விட்டுருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். I saw an angel with her. An angel was standing by her side. அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு 1 month பிஃபோர் இருக்கும், ஒரு 1:30 இருக்கும். திடீர்னு வந்து என்கிட்ட யாரோ அந்நிய பாஷையில் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல். முழிச்சு பார்த்தப்போ யாரோ நடமாடிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு அதை உணர்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. அந்நிய பாஷையில் பேசுனதுனால எனக்கு புரியல. நீங்கள் யார் என் கூட பேச வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, ஆண்டவர் உங்களுக்காக என்னை அனுப்பியிருக்காங்க, நான் தான் உங்களோட ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். ரேச்சல்னு சொன்னாங்க. அதுலேருந்து என்னோட ஒவ்வொரு சமயத்துலேயுமே என் கூடவே இருந்து நடக்க போகிறத மேக்ஸிமம் முன்னாடியே சொல்லிடுவாங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரி யாரும் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். எனக்கு அப்பா கிடையாது, அதனால் நான் நிறைய ஷேர் பண்ணணும்னு நினப்பேன். அப்போல்லாம் வந்துடுவாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் 2 பேரும். இப்போது 1 month எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நேற்று நைட்டு கூட என்னோட சிஸ்டர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணா, உன்னோட ஏஞ்சல் எனக்கு காமிக்க மாட்டியா, என் கூடலாம் பேச மாட்டாங்களா, அவங்களுக்கு ஏஞ்சல் இருப்பாங்க, நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க, எனக்கு கிடைச்ச கிஃப்டெல்லாம் அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவேன். என் பையன் கூட சண்டை போட்டான், ஏஞ்சலை என்கிட்ட காட்டக்கூடாது, நீ ப்ரேயர் பண்ணு, கண்டிப்பாக உனக்கான ஏஞ்சல் வரும், நீ என்னோட ஏஞ்சல்கிட்டையும் பேசலாம் அப்படின்னு. நேற்று நைட்டு என்னோட சிஸ்டர் பார்த்து நான் பயந்துட்டேன். உன் பக்கத்தில் யாரோ தலையை தடவி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாஸ்ட் கண்டுபிடிப்பான்னு நினைக்கல. நான் மேடை ஏறி சாட்சி சொல்லாமல் இருந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. நான் கன்வெர்டட் கிறிஸ்டியன் தான். நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டதே பாஸ்டர் மூலமாக தான். ஜென்னி பிளாஸாவில் இருக்கும்போதுலேருந்தே நான் வந்திருக்கேன். எனக்கு பாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஐ லவ் பாஸ்டர், அவ்வளோதான், வேறு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்னமோ அவருக்கு எனக்கு ஏதோ ஒரு பந்தம் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனக்கு வேத வாக்கு. இதை நான் ஓப்பனாக சொல்லணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட். I was about to go, then I saw an angel with you. I saw Rachel. உங்கள் கூட இருந்தது. ஆண்டவர் சொன்னார், அவங்க ஏதோ சொல்லணுன்னு இருக்காங்க,
நீ கூப்பிடுன்னு. ஓகே, காட் பிளெஸ் யூ சிஸ்டர். நீங்கள் தனியாக இல்லை, ஏஞ்சல் இருக்காங்க, நீங்கள் பேசுங்க, பல வெளிப்பாடுகள் உங்களுக்கு தருவாங்க. காட் பிளெஸ் யூ. ஐ சா an angel. Rachel, I saw. Do you believe that I can see angels? God bless you. Thank you, Jesus. Praise the Lord. ப்ரைஸ் த லார்ட். என் பேர் நவீன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ அதை தொடர்ந்து ரொம்ப ஜெபத்தில் வச்சு பாஸ்டர்ட்டெல்லாம் ஜெபம் பண்ணி செகண்ட் ப்ரெக்னென்சி. ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதையும் ஆண்டவர் எங்களோடு கூட நடந்து அதையும் மேற்கொள்ள வச்சார். அது நிறைய ஜெபங்களால் பாஸ்டர் தாங்கினார். அதை தொடர்ந்து டிசம்பர் 15 எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அதையும் பாஸ்டர் ப்ரெக்னென்சி அப்போயே ஜெபம் பண்ணப்போ உங்களுக்கு பையன் பிறப்பான் அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டாரு. எங்கேயுமே சொல்லலை, அது வெளியில் யாருமே ரிவீல் பண்ணல, பாஸ்டர் மட்டும்தான் சொன்னார். மதர் ஃபீட் வந்து 20 days தான் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா ஃபீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப அழுதுகிட்டே இருந்தனால. ஆனால் எக்ஸ்ட்ரா ஃபீட் கொடுத்ததுக்கப்புறமும் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி ப்ரே பண்ணிக்கிட்டோம். பாஸ்டர் மெசேஜ் பார்த்தப்ப பாஸ்டர் வந்து விசுவாசம் அப்படின்னா என்னென்னா நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நடந்துருச்சுன்னு நம்ம வந்து விசுவாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபீட் நான் கண்டிப்பாக கொடுப்பேன், இந்த வாரம் நான் வந்து சாட்சி சொல்வேன் ஃபுல்லாகவே மதர் ஃபீட் கொடுத்து அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ரே பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இப்போ ஃபுல்லாகவே நான் தான் ஃபீட் பண்ணுறேன். கர்த்தாவே, I saw this child before the child was born as a boy. You were in heaven as a creative light. You came here to this cursed earth. You will learn. God bless you. நீ ட்ரம்பட் ஊதுனோடனே எல்லா பிரச்சனையும் தெரிந்து போச்சு. Matthew's Gospel chapter 2 verse 11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அந்த காலத்தில் கீலேயாத்தின் பிசின் தைலம் தங்கம் என்று அழைக்கப்பட்டது. மற்ற 2 வாசனை பொருள், வெள்ளைப்போளம், frankincense. Every smell, God was speaking about smell. வாசனை பற்றி பேசினார். இன்னைக்கு வந்து ஆண்டவர் அங்கேருந்து வரப்போகிறது எப்படி தெரியும்னா, பாட்டியம்மா அங்கே வரும்போது ஜீசஸ் உங்கள் பக்கத்தில் நின்று உங்கள் ஷோல்டரை தொட்டுட்டு தான் வருவார். நம்ம சர்ச் மெம்பர்ஸ் இதுனா பாஸ்டர் இவங்களெல்லாம் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் தெரியாதவங்க. அதுக்கப்புறம் 2 ladies யாருன்னா, சிஸ்டர் பிங்க் சாரி, என்னென்ன நான் விஷனில் பார்த்ததை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் இங்கே வந்து உட்காருங்க. அடுத்தது வந்து மிஸ்ஸஸ் வயலட் ஜான். ஷீ இஸ் நாட் அவர் சர்ச் மெம்பர், ஷீ இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஐ எம் சீயிங் ஹர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். மென் வந்து ஒன் இஸ் மிஸ்டர் பெனட், அனதர் இஸ் மிஸ்டர் ராயர் ஹஸ் கம் ஃப்ரம் புதுக்கோட்டை. ராயர் வரலையா? ஓகே, வந்துருக்காரு, ரைட், வாங்க ஐயா. அடுத்தது லாஸ்ட்டில் உட்கார்ந்துருக்கவருக்கு முந்தினவர் கட்டம் போட்ட ஷர்ட் வித் ஸ்பெக்ஸ். ஒருத்தர் வந்து சொன்னார், பாஸ்டர் நீங்கள் வந்து ஸ்பிரிட்டில் ஹெவனுக்கு போகிறீன்றீங்களா, அதெல்லாம் வசனத்துக்கு விரோதமானதுன்னார். அப்படியாப்பா, கொஞ்சம் வா ஆர்கியூ பண்ணலாம் அப்படின்னு அவனை உட்கார சொன்னேன். எப்படி சொல்கிறேன்னு கேட்டேன். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 3 verse 13 அப்படின்னா, பரலோகத்தில் திருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. நீ சொல்ற பரலோகத்துக்கு ஏறினன்னு வசனத்தில் சொல்லியிருக்கு. வசனம் உண்மையா, நீ சொல்றது உண்மையா? இட்ஸ் ராங். எப்பா, பரலோகம்ங்கிறது நீ புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஜெனிசிஸ் சாப்டர் 1 verse 1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். வானத்தையும் பூமியையும் படைத்தார் அப்படிங்கிறத வானத்தையும், வானத்தைங்கிற சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். ஆனால் ஹீப்ரூவில் எப்படி இருக்குன்னா, God created ஷமயிம் அண்ட் எரட்ஸ். ஷமயிம் ஹீப்ரூவில் கடைசியில் ஐயம் வந்தால் அது ப்ளூரல். ஷெராஃப் சிங்குலர், ஷெராஃபிம் இம் ப்ளூரல். ஸோ ஷமயிம் ப்ளூரல். அது எப்படி இருக்குன்னா, ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும், எரட்ஸ் சிங்குலர், பூமியையும் படைத்தார் அப்படின்னு இருக்கணும். அப்போ என்ன, வானத்தில் நிறைய ஸ்டேஜ் இருக்குது.
இவர் போன ஸ்டேஜுக்கு யாரும் போல, இவர் இறங்கின ஸ்டேஜிலேருந்து யாரும் இறங்கலை. அதை தான் சொல்லியிருக்குப்பா. மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்து அந்த மலையில் இருந்தபோது மோசேயும் எலியாவும் இறங்கி வந்தாங்களா, அதுக்கப்புறம் ஏறி போனாங்களா, அல்லது மலையிலே இருந்துட்டாங்களா அப்படின்னு ஏறி போகிறாங்க. அப்போ என்ன ஒருத்தர் ஏறி போகல இங்கே எழுதியிருக்கு, அங்கே அப்படி சொல்கிறேன் அப்படின்னு. வேர்ட் ஆஃப் காட் நீங்கள் உங்கள் வாசிக்கும் போது உங்கள் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டில் அதை நீங்கள் வாசிப்பீங்க, உங்கள் வளர்ச்சி. அதை நீங்கள் போதனைக்கு நீங்கள் புரிஞ்சதை போதனைக்கு இப்படி சொல்லியிருக்க விக்டர் ஞான சொல்லுது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. டீச் பண்ணும்போது 2 பேதுரு 1:20 வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தேவ மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முந்தி நான் இருந்தேனா? God said you are there. அநாதி காலங்களில் நம்ம தேர்ந்தெடுத்தார்னு எபேசியரில் இருக்கு. காலங்களுக்கு முன்பு அவர் தேர்ந்தெடுத்தார். அப்போ நம்ம we were a spark of light. Genesis chapter 1 verse 3 and 14. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அடுத்தது, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். முதல் ஒளி உண்டாக கடவுதுங்கிறது அவுர் இன் ஹீப்ரு. அதுக்கப்புறம் அடுத்த வேர்டு வேற வார்த்தை ஹீப்ருல மாவோர் அப்படின்னு இருக்கு. There are 2 kinds of light God created. முதல்ல கிரியேட் பண்ண லைட்டுக்கு பேரு கிரியேட்டிவ் லைட், படைக்கும் ஆற்றல் உள்ள ஒளி. இதுக்கு வேற வேர்டு போட்டிருக்கு ஹீப்ருல மாவோர் அப்படின்னு போட்டிருக்கு. These are 2 different kinds of light. 2 ஒளியில எப்படி வித்தியாசம்னா, கிரியேட்டட் லைட் when it is sent through prism வழியா அனுப்புனா 7 கலர் ஆகும். ஆனால் பரலோகத்தில் ஒளி உண்டாக கடவுதுன்னு சொன்ன அந்த ஒளி சுத்தமான ஒளி. பிரிசமில் அதை அனுப்புனா 7 கலராக மாறாது. அதுதான் சுத்தமான ஒளி. 1 John 1:5. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லைன்னா அதுக்கு கலப்படம் இல்லை என்று அர்த்தம். அந்த லைட் பியூர் ஒயிட் லைட். நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள் சொல்லும்போது he means that creative light, not created light. சூரிய அந்த ஒளின்னு சொல்ல, அந்த கிரியேட்டிவ் லைட் இஸ் a frequency. நம்ம கிரியேட்டிவ் லைட்ல ஸ்பார்க் ஆஃப் லைட்டா இருந்தோம். அந்த கிரியேட்டிவ் லைட்ல இருந்து கிரியேட்டட் லைட்டுக்கு நம்ம வந்தோம். கன்செப்ஷன் டைம்ல seed and egg ovum and joined together. தாயின் கற்பத்தில் வந்தோடனே த ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் அந்த அவங்களுடைய அந்த டிஎன்ஏ அது அந்த இதான் ஸ்பிரிட் மேன். மனிதன் ஆவியின் படைப்பாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, அவன் சரீரத்தில் வாழ்கிறான். த புக் ஆஃப் டெஸ்டினி. நீ பிறந்து இந்த ஸ்கூலில் படிப்ப, அப்புறம் இதை செய்வ, அதுக்கப்புறம் அப்படி செய்வ, என்னெல்லாம் செய்யணும்னு தேவனுடைய திட்டம். Your agreement with God. Victor Jnanaraj as a light talked to God and there was a book. அந்த புத்தகம் எழுதி வைக்கப்பட்டது. அந்த புத்தகத்தில் நான் என்னெல்லாம் செய்யணும்னு எழுதி வச்சுருக்கோம். எங்கே அந்த ஸ்பிரிட் மேன் இருக்குன்னா, நம்ம ஸ்கல்லில் பிரெயினுக்கும் இந்த ஸ்கல்லுக்கும் மத்தியில் there is a little cavity. அதை பாடி மூடிக்குது. அதனால் கர்த்தர்ட்ட நம்ம எப்படி நடப்போங்கிற திட்டம், த புக் ஆஃப் டெஸ்டினி, அதை மறந்துட்டோம் நம்ம. ஆனால் ஜீசஸ் புக் ஆஃப் டெஸ்டினி மறக்கலை. காரணம், ஃபாதர்ஸ் அந்த டிஎன்ஏ இல்லாததுனால, மதர்ஸ் டிஎன்ஏ மாத்திரம் இருக்கிறதுனால என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஜீசஸ் வாஸ் ஏபிள் டு see the Father. என்னுடைய லைஃப்பில்
எங்கள் பேரண்டல் டிஎன்ஏயை நான் உடைக்க ஆரம்பித்த உடனே அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டு see heaven, ஐ ஸ்டார்டட் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை கருவில் உருவான உடனே ஸ்பைன் அண்ட் ஹெட்டு தான் முதல்ல ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த ரெண்டு எக்கும் இதுவும் இணைகிற டைமில் தேர் வில் பி எ ஸ்பார்க். இதை வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் அந்த ஸ்பார்க், எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க்கை பார்த்துருக்காங்க. தட் எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க் த சயின்டிஸ்ட் and medical field calls it energy. I call it the opening for the spirit man to enter in. Spirit man doesn't have a sex. ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்பும். ஆவி வந்து நியூட்ரல். அதுதான் பரலோகத்தில் கணவன் மனைவிங்கிற உறவு கிடையாது, ஸ்பிரிட்டுக்கு செக்ஸ் கிடையாதுனால ஹெவனில் மேல் ஃபீமேல் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது. அது என்ன சொன்னார்னா, நம்ம ஸ்பிரிட் மேனில் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி எல்லாம் இருக்கு. அந்த ஸ்பிரிட் மேனில் இருக்கிறத பரலோக ராஜ்யத்தை வெளியே கொண்டு வர்றது தான் ஊழியம். ஊழியம்னா நீங்கள் பைபிளை எப்படி புரிஞ்சிங்களோ அதை மாதிரி சொல்கிறதில்ல. வார்த்தை மாம்சமானது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஜீசஸ் கிரைஸ்டுக்கு ஒரு புக் இருந்தது. அவர் பெத்லெஹேமில் பிறப்பார்லேருந்து அப்படி எல்லாம் 2 வயது குழந்தைகள்லாம் செத்து போவாங்க, அடிப்பாங்க, அப்படின்னு கடைசியில் சிலுவையில் முடிந்தது என்று ஜீவனை விடுவார் வரைக்கும் கரெக்டாக என்ன செய்வாருங்கிறது 100% கரெக்டாக எழுதியிருந்தது. அந்த புத்தகத்தில் புக் ஆஃப் டெஸ்டினியில் எழுதியிருந்த அவ்வளவு வார்த்தைகளும் வார்த்தை மாம்சமானது. ஒரு இம்மி கூட அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டதிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை லெஃப்ட் ரைட்டில் 1 இன்ச் போல். நமக்கு பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார். வலது இடது புறம் போகும்பொழுது வழி இதுவே, இதில் செல்லுங்கள் என்று சொல்லி ஒரு குரல் கேட்பீர்கள். அந்த குரல் கேட்டு நடந்தால் நம்ம பரலோகத்தில் ஆண்டவர்கிட்ட என்ன திட்டம் வாங்கினோமோ அந்த திட்டத்தின்படி உலகத்தில் தேர் இஸ் அனதர் புக், புக் ஆஃப் டெஸ்டிமனிங்கிறது. அதில் எழுதப்பட்டது ஒன்று, ஜீசஸ் கிரைஸ்ட் மாத்திரம்தான் வார்த்தை வார்த்தையாக எழுதப்பட்டதை மாம்சத்தில் வந்து நிறைவேற்றினார். வார்த்தை மாம்சமான புக் ஆஃப் டெஸ்டினி தெரிஞ்ச யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். அது சொன்னார், தாவீது இருக்கிறான். தாவீதுக்கு மாத்திரம்தான் இது நல்லா தெரியும். அதனால் அவன் வந்து அதுக்கப்புறம் அது தெரிஞ்சால், when you are living thinking about the future, the present will not affect you. அதனால தான் பாவம் செய்த சமயத்திலும் அவன் வந்து ரெஸ்டோர் பண்ணிக்கிறான். புக் ஆஃப் டெஸ்டினியில் இவன் பாவம் செய்வான் என்று எழுதப்படவில்லை. சாம் 139. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தாவீதுக்கு கருவிலேயே தேவன் தன்னை பார்த்தது தெரியும். அது மாத்திரம் இல்லை, அந்த புக் ஆஃப் டெஸ்டினியில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தது. உமது புத்தகத்தில் எழுதியிருந்தது அப்படின்னு சொல்லி யோவான் 7:39. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இந்த வசனத்துல பரிசுத்த ஆவி உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கா, கொடுக்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்கா? கொடுக்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்கு. இது எந்த காலத்தில் இது சொல்லப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் கடைசி நாட்களில் சொல்லப்பட்ட வசனம். ஆனால் தாவீது இயேசு கிறிஸ்துக்கு பல நூற்றாண்டுக்கு முன்னால் வாழ்ந்தவர். 51ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும்னு தாவீது சொல்றான். புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ நூற்றாண்டுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்கு? பரிசுத்த ஆவி யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. பரலோகத்தில் நம்ம இருக்கும்போது many times we are close to Jesus Christ. அவருடைய வஸ்திரத்தின் வாசனை, அந்த ஸ்பிரிட் மேனில் பட்ட வாசனை இந்த உலகத்தில் நம்ம வந்தபோது அந்த வாசனையும் பரலோகத்திலிருந்து கொண்டிருக்கோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15.
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தம், சிறப்பு வாசனையா இருக்கிறோம். நற்கந்தம் நல்ல வாசனையா இருக்கு. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, I see the smell of the garment of Jesus. பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் டாக்டர்ஸ் ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்காத காலம். டாக்டர் கேலன், டாக்டர் டெஸ்கார்டஸ், இவங்க அந்த காலத்தில் டாக்டர்ஸ். ஆன்டிபயோட்டிக் கிடையாது. இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் போல் அந்த ஸ்மெல்லை கொண்டாந்து நம்ம லிப்ஸில் வைப்பாங்க, காலில் வைப்பாங்க. வச்சாங்கன்னா அந்த ஸ்மெல் போயிட்டு இட் வில் ஒர்க் அஸ் ஆன்டிபயோட்டிக். அதில் நம்முடைய ஸ்மெல்லை உண்டாக்கி அதை உணரச் செய்கிறது நம்முடைய நாசியில் உள்ள முடிகள், நாட் த பிரெயின் செல்ஸ். இப்போ நம்ம உலகத்தில் இருக்கும்போது ஜாஸ்மின் ஸ்மெல்லு, ரோஸ் ஸ்மெல்லு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம், சந்தன வாசம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அதனால் இந்த ஸ்மெல் நமக்கு வரும்போது நாசியில் உள்ள அந்த முடியானது அந்த ஸ்மெல்லை உணருது. நாம் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக இருக்கிறோம். சம்டைம் நம்ம போகும்போது நம்ம வாசனையிலே ஒன்றும் செய்ய வேண்டாம், அவங்க ஹீலாவாங்க. வரும் நாட்களில் நம்முடைய சரீரத்திலிருந்து வாசனை கிளம்பும். சாங் ஆஃப் சாலமன் சாப்டர் 1 verse 3. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இது சாலமனை குறிக்குது. சாங் ஆஃப் சாலமன். ஐ வாண்ட் ரெஸ்ட். நேராக புறப்பட்டு 400 மைல் தள்ளி அவருக்கு ஒரு பங்களா இருந்தது. அந்த பங்களாவுக்கு தங்கி ஒரு 10 நாள் 15 நாள் தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவார். இந்த தடவை வந்தபோது அவர் மெய்ப்பனாக வந்தார். மெய்ப்பன் வேஷம் போட்டு வந்தார். ராஜாவாக வரல, அவருடைய பங்களாவில் தங்கலை. சில ஆடுகளை வாங்கி அவர் காட்டிலே தங்கிட்டார். அப்போது அந்த சுலமித்தியாளுடைய மகா சாலமன் மேலே, கிங் சாலமன் தெரியாது, கிங்குன்னு தெரியாது, மேய்ப்பர் சாலமன் நினச்சிட்டு, நீங்கள் உங்கள் ஆட்டை எங்கே விட போகிறீங்க, மேய்கிறதுக்கு நான் உங்களை பார்க்கணும். உங்கள் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். யாருடைய நாமம்? சாலமன் ராஜான்னு இங்கே வருது. ஆனால் அது யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அந்த 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் நறுமணத்தை வெளிப்படுத்துகின்ற தேவனுக்கு புகழ்ச்சி உண்டாவதாக. அவர் பாடி ரேடியேட்ஸ் த ஹெவன்லி ஸ்மெல். புக் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கிறது நம்ம எப்படி வாழணுங்கிறது பரலோகம் நியமித்தது, பரலோகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது புக் ஆஃப் டெஸ்டிமனி. நன்மை செய்கிறது எல்லாம் புக் ஆஃப் டெஸ்டிமனியில் எழுதியிருக்குன்னு நினைக்காதுங்க. அதான் யோவான் 7:23 உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினமே, அது செய்தோம் இது செய்தோன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், உங்களுக்கு தெரியாது பாடுறேன். புக் ஆஃப் டெஸ்டினியில் என்னென்ன எழுதியிருக்கோ அதை செய்தவனு தான் ஆண்டவருக்கு தெரியும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா எத்தனையோ செய்திருக்கோமா ஐயா. தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கோம், பிசாசை விரட்டியிருக்கோம், ஆனால் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் செய்தது எதுவுமே புக் ஆஃப் டெஸ்டினியில் எழுதலை, புக் ஆஃப் டெஸ்டிமனிலையும் இல்லை. அங்கே எழுதப்பட்டதை நீங்கள் செய்யலை, எழுதப்படாததை உங்கள் இஷ்டப்படி செய்தீங்க. அதனால் உங்களை அறியேன், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. டிஎன்ஏ ஹேஸ் காட் அ மியூசிக். என்னுடைய பாடியில் உள்ள ஒவ்வொரு செல்லும் தேவனை துதித்து பாடுகிறது. அதை நீங்கள் மில்லி வோல்ட் மீட்டரை வச்சு அந்த டிஎன்ஏயில் உள்ள கரண்ட்டை மெஷர் பண்ணி ஃப்ரீக்குவன்சியை பார்த்தா we can write a formula for Victor Nyanraj. Based on the frequency of me, you can write a formula. வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள், அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது.
இந்த மாதிரி கிரியேஷன்ஸ் எல்லாமே துதிக்கிறது. ஐ ஆம் ஹேவிங் அ ஃபார்முலா. காட் இஸ் அ மேத்தமெட்டிஷியன். நான் ஸ்பிரிட் வேலில் போகும்போது பிளாக் போர்டு மாதிரி இருக்குது, அதில் நிறைய ஈக்குவேஷன்ஸ் பார்க்குறேன், சமன்பாடுகள், பைனாமியல் மேத்தமேட்டிக்ஸ் பார்க்குறேன். அதெல்லாம் எனக்கு ஃபுல்லாக புரியல. நிறைய ஈக்குவேஷன்ஸ் கர்த்தர் தரார். இந்த உலகத்தின் ரகசியங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் வெளிப்பட இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஸோ ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் படிக்கிறதெல்லாம் வி லேர்ன் இட் ஃப்ரம் அவுட் சைட் டு இன்சைட். ஆவியானவர் சொல்லித் தருகிறது ஃப்ரம் இன்சைட் டு அவுட் சைட் வி லேர்ன். இட்ஸ் டைம் ஃபார் த லார்ட் டு கம். Yes, Lord Jesus. All of you pray that the Lord's presence shall give you the fragrance. கர்த்தர் பாட்டியம்மா ஷோல்டரை டச் பண்றார். I see the Lord touching. ஆடியன்ஸ்ல பலர் you are feeling the smell of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் வாசனை, வெள்ளைப்போளம், லவங்கம். தலைவலினால் அவதிப்படும் சகோதரி அருகில் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். எஸ் எஸ் எஸ். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ தேங்க்யூ. சத்யநாதன், the Lord comes near you. He is coming via Ramesh. He is coming here. Jesus is touching her. Jesus is coming near. My master is here. Yes, 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 Lord. Your power shall flow through them also, dear Lord. Their spirit should be open. That spirit should be open. Son, the Lord loves you. Sister, the Lord loves you so much. Yes, yes, Master. Yeah. Open her eyes. Touch her, dear Lord. Touch her. Anybody has seen Jesus physically? அவர் சரீரத்தில் வந்ததை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கை வைத்துங்க. You want to testify? Okay. பேசிட்டு இருக்கும் பொழுது லவங்க வாசனையை நான் உனக்கு தருவேன், நீ உணர்வ அப்படின்னாரு. எனக்கு புரியல. ஆண்டவரே, எனக்கு சந்தன வாசனைன்னா எனக்கு தெரியும், இல்லைன்னா ரோஜா அந்த மாதிரி வாசனைனா எனக்கு தெரியும், லவங்க வாசனையை நான் எப்படி கண்டுபிடிப்பேன், இதுக்கு எங்கே வசனத்தை சொல்லுங்கள், எனக்கு புரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நீ அதை உணரும் பொழுது உனக்கு தெரியும், நல்லாவே உணர்வா அப்படின்னு சொன்னார். நான் போய் உட்காந்துட்டேன். சரியா பாஸ்டர் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் அந்த மூன்றாவதா அந்த லவங்கம்னு சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட ஒரு விளையாட்டுத்தனமாக கேட்டேன், ஆண்டவரே எனக்கு லவங்கம்னா தெரியாது, இந்த குருமாலாம் அந்த லவங்கப்பட்ட மாதிரி அந்த மாதிரி வாசனை ஆண்டவரே இல்லை, நீ உணர்வேன்னு சொல்லி. அப்போ அந்த உணரும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய வஸ்திரம் என் முகத்தின் மேலே அப்படியே ஒரு கர்ச்சீப்பை வச்சு எப்படி நம்ம மேலே தடவுவாங்களோ அந்த அவருடைய வஸ்திரம் என் மேலே அப்படியே பட்டு போகிறத நான் உணர்ந்து அந்த வாசனையை நான் உணர்ந்தேன். கர்த்தர் மெய்யாகவே இந்த இடத்துல ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க வேண்டிய சொன்னார். பூலோகத்தின் போவாஸ் ரூத் மேல் வஸ்திரத்தை வெறித்தது போல கர்த்தருடைய வஸ்திரத்தின் மணவாட்டியாய் நீர் எங்களை தெரிந்து கொள்ள இப்பொழுது விரும்புகிறேன் என்ற ஜெபத்தை செய்யும்படி I just ask him. எங்களை நேசிக்கிற பரமபிதாவே, அப்பா ஹல்கரியா கருவர் சந்தருவல பாபா பாபா ஆண்டவர், அப்பா உடைய மகிமையின் அப்பா, ஓ வஸ்திரத்தின் வல்லமை அப்பா, ஓ இந்த இடத்துல உயிர்ப்பிக்கப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவர். அப்பா உம்முடைய போர்வையால ஓ நீர் மூடினு அப்பா உம்முடைய வார்த்தையால அப்பா ஒவ்வொருவரையும் நீர் உயிர்ப்பித்திருக்கிறீர். ஓ அதற்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே உம்முடைய போர்வையை விரித்ததற்காய் நன்றி செலுத்து. ஓ உம்முடைய கருணையாய் ஊட்டிக்கொண்டதற்காய் நன்றி. நீ கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறீர். Sheila, the Lord is putting the prayer shawl on you. Yes, yes, yes. Sister Philip, the Sister Mrs. Philip. Yes, stand up. The Lord is coming near you. He's going to touch you now. 1, 2, 3. The Lord touches your head. Yes, yes, yes. Lord is moving in this congregation. Sister Violet, did you see something? You felt the power of God? என்ன ஃபீல் பண்ணீங்க?
கொடுக்கும்போதே ஐயா கொடுக்கும்போதே ஃபுல்லா ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு நீங்க she felt the பேசும்போது. smell of என்ன ஸ்மெல்? அது சென்ட்னு சொல்ல முடியாது, ஜாஸ்மின், அது வித்தியாசமான ஒரு ஸ்மெல்லா இருந்துச்சு. சரி சரி, ஓகே. did you feel the smell? anything? நான் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணேன் முதல்ல ஸ்டார்டிங்கில். அபிஷேகம் முடிஞ்ச உடனேயே ஒரு ஜாஸ்மினும் இல்லை லில்லியும் இல்லை, ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல். ஜாஸ்மினும் இல்லை லில்லியும் இல்லை, பைபிளில் சொன்னது லவங்கம் அகில் இதெல்லாம். ரைட், ஓகே ஓகே. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஆலயத்துக்கு வந்து உட்கார்ற போதே பக்கத்தில் எந்த சேருமே கிடையாது, நான் மட்டும்தான் உட்காந்துருந்தேன், யாருமே கிடையாது. ஒரு வித்தியாசமான வாசனை என் மூஞ்சில் மூக்கில் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. யாரும் பக்கத்தில் பவுடர் செண்டு போட்டுப்பாலும் சந்தேகத்தில் பக்கத்தில் யார் பார்த்தேன், என் சேரி பக்கத்தில் யாருமே கிடையாது. இப்போ வந்து இங்கே உட்காந்துருந்தேன். குப்பீர்னு ஒரு அந்த வாசனையை மூச்சாலை இழுத்து இழுத்து சுவாசிக்கிற மாதிரி சந்தோஷமாக இருந்தது. ஐயா பிரசங்கத்தில் கர்த்தருடைய வஸ்திரம்னு சொல்கிற போது அந்த வாடை குபீர்னு என் முகத்தில் இழுத்துது. அதை இழுத்து இழுத்து சுவாசிக்கலாமேன்னு ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு எனக்கு. அந்த வஸ்திரம்னு சொல்கிற போதெல்லாம் அந்த வாடை, ஐயா இவர் எதுவும் செண்டு கிண்டு போட்டிருப்பாரு, பவுடர் அடிச்சிருப்பாருட நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்படி நினைவுற போது அந்த வாசனை இங்கேருந்து வந்தது. எனக்கு ரொம்ப அதிசயமாக ஆச்சரியமாகவும் இருந்தது. நான் நினச்சது சில பேர் நல்லா வினோதமான செண்டு போட்டிருப்பாங்க, பவுடர் அடிச்சிருப்பாங்க. நான் செண்டும் போடுறதில்ல, பவுடர் அடிக்கிறதில்ல. ஆனால் அங்கே உட்கார்ற போது என்ன வாடை எனக்கு விழுந்ததோ அதே வாசனை இந்த இடத்துல விழுந்தது. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
அதிசயங்க செய்திடுவேன். நான் உன்னில் மகிமைப்படுவேனே, உன்னில் நானே மகிமைப்படுவேன். உன்னை மேன்மையாய் வைத்திடுவேன். உன்னை நானே தெரிந்து கொண்டேன். உன்னோடு நான் இருப்பேன். இஸ்ரவேலே உன்னோடு நான் இருப்பேன். சாட்சியின் வாழ்க்கை தந்திடுவேன். சாதனைகள் பல செய்திடுவாய். சாட்சியின் வாழ்க்கை தந்திடுவேன். சாதனைகள் பல செய்திடுவாய். கபடில்லா இதயத்தை தந்திடுவேன். கசப்பும் வருத்தமும் மாறிடுவேன். சமாதானம் தந்திடுவேன். நான் உன்னில் மகிமைப்படுவேனே, உன்னில் நானே மகிமைப்படுவேன். உன்னை மேன்மையாய் வைத்திடுவேன். உன்னில் நானே மகிமைப்படுவேன். உன்னை மேன்மையாய் வைத்திடுவேன். உன்னை நானே தெரிந்து கொண்டேன். உன்னோடு நான் இருப்பேன். இஸ்ரவேலே உன்னோடு நான் இருப்பேன். இஸ்ரவேலே உன்னோடு நான் இருப்பேன். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. ஓ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர்,
ஏமாற்றங்கள் இல்லை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. ஓ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. நம் அனைவரும் எழுந்து நின்று ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் இந்த காலை வேளையிலே நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய திவ்ய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். ஆமேன். இத்தனை பேர் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை சுதந்திரித்து கொண்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீகமா ஷதரி தீகமலதுயா ரந்தீர். அப்படியே நவமான பாஷையில் பேசி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிக்க ஆரம்பிப்போமா. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் உயர்ந்த தேவன், நீ நல்லவர், நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். இன்றைக்கு அப்பா உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்கள் மத்தியில் நீர் பேசியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் என்று ரீகமாஷரதி கலதூரமா ஷீரிதி மோஹரபலஹரதா ரீதி கலதி ஷிமமரதி கலது ரீதி மஹரதி ஷிகமலதூரமா ரீ கலதி ரீதி மஹ்கலது ஷிமரதி. பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாய் எங்களை அழைத்து செல்ல இந்த ஆராதனை வேளை நீர் கடந்து வந்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துவோமா. ரீ கமலது ஷீரிதி ரீ மஹலது கமலா ஷிரதி கலதோ வரதி கலஹூரி ஷீதி கமா. உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர். இன்றைக்கு நாங்களும் அதில் பங்குடையவர்களாக எங்களை நீர் மாற்றி இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ரீ மஹலத கோலாஷி வரதி ஷீது கமலா ஹுரிதி ஷிகமா வரதி கலபா ஷிரதி கமா. ஹல்லேலூயா. இந்த நாள் அர்ப்பணிப்போமா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ராஜா மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அன்பு கூற வந்திருக்கிறோம். நீர் யெகோவா தேவன் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. கரங்களை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ரிதிஷி கமலதுரி ரிமாமா கரதா ஷரதி கலவா. அப்படியே ஆவியிலே களி கூர்ந்து தேவனுடைய சரீரத்தில் தேவனுடைய பிரசனத்திலே மகிழ்ந்து களி கூறுகிறவர்களாய் நம்மை அப்படியே தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம். இது ஒரு ஆவிக்குரிய ஆராதனையாய் இதை மாற்றும்படியாய் தேவனிடத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஒரு கமா ஷரதி கலம் ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. ஆலயம் செல்லுவதே
அது மகிழ்ச்சியை தந்திடுமே. எங்கள் சபையுடனே உம்மை துதித்திடவே தேவ பதிலும் கிடைக்கின்றதே. எங்கள் சபையுடனே உம்மை துதித்திடவே தேவ பதிலும் கிடைக்கின்றதே. கரங்களை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவை. We worship you Lord. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். பலியாக செலுத்திடவே, சிவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பலியாக செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலியாக செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. சொல்லுமா, நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. கரங்களை அசைத்து ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. சேனைகளின் தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் நம்மோடு கூட இருந்து ஜெயக்கொடி பிடித்து நம்மை நடத்தி அழைக்கிற தேவனை உயர்த்தி பாடுவோம். சேனைகளின் தேவன் அவர் நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் அவர் நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவா, நொறுக்கிடுவா, ஜெயத்தை தந்திடுவா. தகர்த்திடுவா, நொறுக்கிடுவா, ஜெயத்தை தந்திடுவார். கரங்களை உயர்த்தி சேனைகளின் தேவன் அவர் நம்மோடு இருக்கின்றார். தேங்க்யூ லார்ட். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே.
என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மீண்டும் சொல்வோம், எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். மீண்டும் சொல்லுமா, இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும். மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் என் மேல் உதிக்கோ. அறிக்கை செய்வோம், இருளின் நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் என் மேல் உதிக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்து தீரும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்து தீரும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் என்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் என்னை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினால் உற்சாகமாய் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய். புதுபலன் அடைந்திடுவோம் நாம், புதுபலன் அடைந்திடுவோம். ரிகபாபா ரிதிஷரதி கலமரதி ரிஷே நாம் புதுபலன். ஆமென். புதுபலன் புதுபலன் அடைந்திடுவோம். அறிக்கை செய்து விசுவாசித்ததை சுதந்தரித்துக் கொள்வோம். புதிய பலத்தினால் நம்மை நிரப்புகிறார். இது சரீர பகரமான பலன் அல்ல, ஆவிக்குரிய பலன். ஆவிக்குரிய பலன் நீ கேட்டுக்கொண்ட பலன் பெற்றுக்கொள். தேவ தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். தேவ வல்லமை இறங்கி வருகிறது. நவமான பாஷையிலே உன்னுடைய ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொள். அக்கினியின் மேகம் இறங்கி வருகிறது. எழுவி பிரகாசிக்கிற பலன் வருகிறது உன்னிடத்திலே. ஆவியானவரே எங்கள் மேல் இறங்கிடுமே. ஆவலை கூடி வந்தோம், தாகத்தை தீர்த்திடுமே. கேட்போமா? ஆவியானவரே எங்கள் மேல் இறங்கிடுமே. ரிபாஷே ஆவலை கூடி வந்தோம்,
தாகத்தை தீர்த்திடுமே. மேல் வீட்டிலே வந்தவரே அபிஷேகத்தால் எம்மை நிரப்பிடுமே. மேல் வீட்டிலே வந்தவரே அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடுமே. ஆவியானவரே எங்கள் மேல் இறங்கிடுமே. ரிவாஷரதை ஆவலை கூடி வந்தோ தாகத்தை தீர்த்திடுமே. ஆவியானவரே எங்கள் மேல் ரிதிஷரலலலலலை கலவா ரிமமலது சிறிதி குரபவலதா ரிமகுரா சிறிதி கமா ரிதி குலமா சிறிதி ரிமோகரவ சந்தரிகவா. ஒரு ஆவிக்குரிய தளத்திற்கு பரிசுத்த ஸ்தலத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார் தேவன். ரிமோகமலா சந்திர அநேகருடைய கண்களை கண்ட திறக்கிறார். அநேகருடைய கண்கள் திறக்கிறார். ரிமகுரவ சந்தரி தி கலதுரமாமா ரிபலது சிரி ரிதி ரிகலதரதா ரிமுஷபபபபா ரிகலதர சந்தரிதி தீர்த்திடுமே. ஊற்று தண்ணீரே துயாவியே வரங்களினால் எம்மை ஆசீர்வதியோ. ஊற்று தண்ணீரே துயாவியே வரங்களினால் என்னை ஆசீர்வதியோ. ஆவியானவரே எங்கள் மேல் இறங்கிடுமே. ரிஷரதா ஆவலை கூடி வந்தோ தாகத்தை தீர்த்திடுமே. மொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை தேவனுடைய வஸ்திரம் நம்ம மேல விரிக்கப்படுகிறது. தேவனுடைய வஸ்திரம் ஹல்லேலூயா ரிகபோஷரதிரி ரபலதுகமன சந்தரி குலமமா ரிதி ஷேரதவா. ஓ வஸ்திரத்தின் ஓரத்தை தொடர்கிறதற்கு அனுமதி கட்ட ரிகபோஷரதிலிரிகோ ரிபகுரஷரதி ஏஞ்சல்ஸ்லாம் கர்த்தர் நம்ம மத்தியில இறங்கி இருக்கிறார். ரிகுலபஷந்தரே தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை உலகத்தை மேற்கொள்ளுகிற அந்த வல்லமை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா ஷரதி குரமாமா ரிதி கலதோ சந்தரே மூலமாக ரிபல குரஷேரதமாக ரிபபல சந்தரே. அப்படியே பேசுங்க ரீகமலா ஜுஷபரா தீரி மக்களோதுஷி. ஆவிக்குரிய பலனை இன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கிறதற்காய் நன்றி என்று சொல்வோமா சத்தமா நன்றி என்று ரீதி கமலா துஷமாராதா. நன்றி ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு அப்பா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. எங்களை நேசிக்கிறவர் நீர்தான். எங்களை பார்க்கிறவர் நீர்தான். எங்களோடு பேச விரும்புகிறவரும் நீர்தான் ராஜா. உண்மையே எங்கள் இருதயம் கழிகூர்ந்து பாடி துதிக்கும் என்று சொல்லி தேவனிடத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? விசுவாசத்தோடு அர்ப்பணிப்போடு தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, நீங்க தான் ராஜா எங்களுக்கு வேண்டும், வேற யார் எங்களுக்கு வேணாம். எங்களை நேசித்து எங்களை கட்டி அணைப்பவர் நீர் ஒருவரே என்று சொல்லி தேவனிடத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம்.
வார்த்தையினாலே நாங்கள் பலன் அடைந்தோம். உடைய தழும்புகளினால் எங்களை தொட்டு சுகமாக்கின தேவனே, உம்மை பாடி ஆராதிக்கிறோம். உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பலனானேன். நான் பலனானேன். நான் பலனானேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. உம்முடைய கிருபையினால் நாங்கள் பிழைத்துக் கொண்டோம். உம்முடைய பாசத்தினால நாங்கள் திகைத்து போனோம். உம்முடைய அன்பினால எங்களை மூடிக்கொண்டீங்க ராஜா. உம்முடைய அன்புக்கு ஈடாக எதுவுமே இல்லை ராஜா. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளை நீங்க இறங்கி வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நல்ல செய்தியை கேட்டீர்கள். எனக்கு வெகு காலமாக ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இந்த மனிதனை பிரகாசிக்க பண்ணி ஒளினா என்ன ஒளி, எங்கே ஒளி இருக்குதுன்னு. இந்த கிரியேட்டிவ் லைட் கிரியேட்டட் ஃபிகரில் வருதுன்ற ஒரு ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தான். வி ஆர் ஆல் கிரியேட்டிவ் லைட்டாக இருந்தோம். அவர்கிட்ட இருந்து தான் தாயின் கற்பத்தில் கிரியேட்டட் லைட்டாக வந்தோம். அப்படின்னா உலக காரியங்கள் அந்த வெளிச்சத்தை பிரகாச முடியாமல் வந்து போய்விட்டது. இந்த செய்தியை கேட்ட பிறகு அந்த ஒளி நம்மளை பிரகாசிக்க வேணும். எந்த மனிதனையும் பிரகாசிக்க இந்த ஒளியே மெய்யான ஒளி. அந்த ஒளி நமக்கு உள்ளார இருக்குது, அது பிரதிபலிக்காமல் இருக்குது, அது பிரதிபலிக்க செய்யணும். அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்தை சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நம்ம ஏதோ நமக்கு கர்த்தர் கொடுத்த விடுதலை சாட்சி சொன்னால் வசனத்தில் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறோம். அந்த வசனங்களை இந்த புக் ஆஃப் டெஸ்டினி அந்த புக் ஆஃப் டெஸ்டிமனி ஷுட் மேட்ச் டுகெதர். நம்மை குறித்த தேவனுடைய திட்டமும் நாம் வாழுகிற வாழ்க்கையும் ஒருமித்து இருந்தால் அதுதான் சாட்சி. அந்த சாட்சியை கண்டு பிசாசு நடுங்குவான்.
தேவன் நம்ம எதுக்கு அழைத்தாரோ, எதை திட்டம் வைத்திருந்தாரோ, எதற்காக கொடுத்தாரோ, எதுக்கு உபத்திரங்களை கொடுத்தாரோ, எதற்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ, அதற்கு ஒத்த வாழ்க்கை நாம் வாழும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கண்டு பிசாசு நடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மோடு இருக்கிறது, சாட்சியின் வசனமும் இருந்தால் நிச்சயமாக ஜெயிக்கும். அதாவது we have to represent the fragrance of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வாசத்தை உணர்ந்தார்கள், சாட்சிகள் இருந்தது. எனவே அந்த வாசனம் நம்முடைய வீச வேண்டும். the fragrance of we are the body of Christ. நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம், தலையாக இருக்கிறது. தலையில் இருக்கும்போது அந்த வாசம் நம் சரீரத்திலிருந்து வர வேண்டும். நீங்கள் பேதுருவின் நிழல் பட்டு எப்படி சுகமானால், the fragrance of Jesus Christ. அவருடைய நிழல் படுகின்றது, அவருடைய வாசனை படுகிறது, அவரை வெளிப்படுது. கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். இந்த அனுபவம் உண்டாகட்டும். கண்களை முடிச்சு ஜீவன் அன்பை தகப்பனே, இந்த நாட்களில் நல்ல ஆராதனை கொடுத்து, சாட்சிகளை கொடுத்து, கர்த்தாவே நீர் எங்கள் ஆலயத்துக்கு வந்தீரப்பா, அநேகரை தொட்டீர் ஆண்டவர், உம்முடைய வாசனையை வாசனையை சுவாசிக்க கிருபை செய்தீரப்பா. அந்த தேவ பிரசன்னம் தொடர்ந்து எங்களில் இருக்க உமக்கு நாங்கள் நற்கண்டங்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரை சோத்திரம். The fragrance of Jesus Christ should come out from us. அந்த வாசனை எங்களிலிருந்து வெளியே வர வேண்டும் அப்பா. நடக்கும் போதும் பார்க்கும் போது எங்களை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம் என்று சொல்லத்தக்கதான பரிசுத்த வாழ்க்கையும் புக் ஆஃப் டெஸ்டினி அண்ட் புக் ஆஃப் டெஸ்டிமனி should match together. நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை எங்களை குறித்த திட்டத்துக்கு ஒத்ததாக இருக்கும்போது அந்த வாசனை எங்களிலிருந்து வீசும் ஆண்டவரே. ஓ, அந்த பிரகாசிக்கிற ஒளி எங்களை பிரகாசிக்க செய்யட்டும் ஐயா. இதுவரை மங்கி இருந்தது போதும், அந்த ஒளி எங்களில் பிரகாசிக்க கிருபை செய்யும். ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ள நன்மையினால் நிரப்போம். இந்த மாதம் முழுவதும் காத்து நடத்த கிருபைகளுக்கு சோத்திரம். புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிக்கொடும் ஆண்டவரே சோத்திரம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் அந்நியோன்ய ஐக்கியம் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி,